நெக்ஸ்ட் கொஸ்டின், லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபிசு மெத்தட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸு, இந்த லைட் சோர்ஸ்லேருந்து லைட் வரப்போகுது. லைட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மிரரில் படும். இந்த ஆடியை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சமதள ஆடி 45 டிகிரி லைட்டு படுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? பட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக ஒரு கண்ணாடிகிட்ட போவோம். ரைட்டா? அந்த கண்ணாடியில் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி நேராக எங்கே வரும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வரும். இதுதான் நடக்கும். இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பகுதி அளவு வெள்ளி பூசப்பட்டது, பார்ஷியலி சில்வர்டு. அதே மாதிரி இங்கே ஒரு வீல் வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? இது சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒமேகா இது சுற்றுவாங்க. அப்போ இதோடைய ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். லைட் இங்கேருந்து வரும். ரைட்டா? இதுதான் ஒளி மூலம், சோர்ஸ். அப்போ லைட் இங்கேருந்து வந்து பகுதி அளவு வெள்ளி பூசப்பட்டதில் படும். எத்தனை டிகிரியில் அப்படின்னா 45 டிகிரியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். எதிரொலியாக போகும் அப்படின்னா இந்த சக்கரத்துக்கு மூலமாக, சுழல் சக்கரம், இந்த சக்கரத்து வழியாக போகும். சக்கரத்து வழியாக போயிட்டு எதில் படும் அப்படின்னா இந்த கண்ணாடியில் படும், சமதள ஆடி. பட்டு எதிரொலிக்கப்படும். எதிரொலிக்கப்பட்டு திரும்ப அதே பகுதியில் ஒளி பூசட்டில் பட்டு நம்ம கண்ணில் தெரியும். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா சுற்ற ஆரம்பிப்பாங்க. இது சுற்ற ஆரம்பிக்கும் போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா என் டீத் இருக்கும், என் கட்ஸ் இருக்கும். அதாவது என் பல்லு, என் வெட்டு ரெண்டும் இருக்கும். அப்போ என் கட்டு இந்த இதான் 2 பல்லுன்னு வச்சுங்களேன். இந்த கேப்பில் லைட்டு போயிட்டுருக்கும். அப்போ இந்த கேப்பு வேகமாக சுற்ற என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைட் அதுக்குள்ளே போகாது. ஓகேங்களா? அப்போ லைட்டு போகாதுங்கிறப்ப நம்ம கண்ணுக்கு லைட்டு தெரியாது. எப்போ நம்ம லைட்டுக்கு கண்ணு தெரியலையோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? அதை தான் ஃபிசு கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம லைட்டுடைய அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஃபார்முலா போடுவோம். இப்போ லைட் இங்கேருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போகிற டிஸ்டன்ஸ் வந்து டி. ரைட்டா? இங்கேருந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து டி. அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப வரணுங்களா, அதுவும் டி தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் டி தான். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் என்ன எழுதலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸு பை டைம், அதாவது தொலைவு பை காலம். அப்போ தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா போகும்போது ஒரு டி ப்ளஸ் வரும்போது ஒரு டி, மொத்தம் 2D பை டைமுக்கு வந்து டி. அப்போ V = 2D பை டி. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரொட்டேட் பண்ணுறோன்னா என்ன வேகத்தில் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்? கோண திசை வேகம், ஒமேகாங்கிற கோண திசை வேகத்தில் சுழட்டுக்கிட்டு இருக்கோம். ஒமேகா கோண திசை வேகத்தில் சுழலும்போது ஒமேகா = θ/t. இதுதான் ஃபார்முலா. அப்போ இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். ரைட்டா? தீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சக்கரத்தில், ரைட்டா, சக்கரத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னா n பற்கள் மற்றும் n வெட்டுகள் இருக்குது. அப்போ தீட்டாக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா θ = n பற்கள். அப்போ n + n / 2π. ரைட்டா? அப்போ θ = 2n / 2π. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். θ = n/π. ஓகேங்களா? இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுறேன், இதில் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா = θ/t தானே. தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது? n/π இருக்கா? n/π பை டி. டி இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டி இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு தேவை வெலாசிட்டி தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து டி கண்டுபிடிக்கிறேன். டி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்களேன்? ஒமேகா = n / πt. அப்போ இதுலேருந்து டி கண்டுபிடிச்சேன்னா t = n / πω. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? 2 ஈக்குவேஷன் 1ல் பிரதிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா velocity is equal to 2d
பை டி, டிக்கு பதில் என்ன இருக்குது, n டிவைடட் பை பை ஒமேகா. அப்போ பை ஒமேகா மேலே போயிடும். v is equal to பை ஒமேகா, என்ன சொல்லணும், 2d பை ஒமேகா டிவைடட் பை n. இதான் என்னது, ஒளியின் திசைவேகத்துக்கான சமன்பாடு. இது மூலமாக அவங்க ஒளியின் திசைவேகம் எவ்வளோ கண்டுபிடிச்சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.99 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிங்க.